ஹாய் எவ்ரிவன். நேத்து ஆக்டர் த்ரிஷா சாயங்காலம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ட்வீட்டை போஸ்ட் பண்றாங்க. சோ அந்த ஒரு ட்வீட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சோசியல் மீடியாலே பாத்தீங்கன்னா பத்திக்கிட்டு எரியுது. அப்படி என்ன பண்ணியிருந்தாங்க? சோ ரொம்பவுமே பாத்தீங்கன்னா கழுவி கழுவி ஊத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ யாருன்னே தெரியாத ரெண்டு பேர் நம்ம த்ரிஷாவை தேவையில்லாம உள்ள இழுத்து விட்டு அண்ட் ஒரு அட்டென்ஷனுக்காக ஒரு பேருக்காக பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம த்ரிஷா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்வீட்டையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ பொதுவான ஒரு கான்செப்ட் தான். இந்த ஒரு ட்வீட்ல த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது சில பேரை பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா பயங்கர அருவருப்பா இருக்கு. இவங்க ஒரு சின்ன ஒரு நேம் ஒரு அட்ராக்ஷனுக்காக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எந்த லெவலுக்கு வேணா இறங்கி போவாங்க. சோ இவங்களை பாத்தீங்கன்னா என்னதான் சொன்னாலும் திருத்த முடியாது. சோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் இல்ல, நிறையவே நடந்திருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ நீங்க கவலைப்படாதீங்க. சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தண்டனை ஆகட்டும். சோ எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே கண்டிப்பா வழங்கப்படும். எனக்கு பின்னாடி இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லிட்டு தெரியும். சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்வீட்டை பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்வீட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ட்வீட்டை கேட்கிறப்ப பயங்கரமா இருக்குல்ல. எதுக்காக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஆகட்டும் சோ இந்தியாக்குள்ளேயே பாத்தீங்கன்னா டாப் ஆக்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு த்ரிஷா எதுக்காக இந்த ஒரு ட்வீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சோ என்ன நடக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் உங்க இன்ஃபார்மர் ஐடி ஸ்குவாட். சோ ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட்டலை கட்சி இருக்கு இல்லையா? சோ இந்த ஒரு கட்சியில இருந்து ரெண்டு எக்ஸ் எம்எல்ஏக்கள், அதாவது ஒரு எக்ஸ் எம்எல்ஏ இன்னொன்னு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ அப்படின்னு சொல்லணும். இவங்க ரெண்டு பேருமே சேலத்தை ஊரை சார்ந்தவங்க. சோ சேலம், ரெண்டு பேருமே சேலம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ வெங்கடாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்எல்ஏவா இருந்து சோ இப்போ பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகட்டும். சோ வெளியே தூக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்படி கூட வச்சுக்கலாம். சோ இப்ப இருக்கக்கூடிய ஏவி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எம்எல்ஏ பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ. சோ இவங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு வாக்குவாதம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா பயங்கரமா நீடிச்சுக்கிட்டே வருது. பட் ஆனா இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ், அதாவது யாருன்னே தெரியாத எப்படின்னா ஒரு நியூ ஒருத்தர் உள்ள கொண்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையை நல்லா பயங்கர வைரல் ஆக்குறதாகட்டும், சோ இந்த ஒரு பிரச்சனையை பெருசாக்குறதாகட்டும், சோ இது மாதிரி பண்ணியிருக்காங்க. சோ என்ன நடக்குச்சு அப்படின்னா, இவங்க பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. சோ பாத்தீங்கன்னா நீ கட்சியில இருந்து இவ்வளவு சொத்து சேர்த்துட்டா, நீ பாத்தீங்கன்னா என்னை ஏமாத்திட்ட, இவ்வளவு லட்சம் என்கிட்ட இருந்து வாங்கியிருக்க, நான் கூட உனக்கு 40 லட்சம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏவி ராஜு பாத்தீங்கன்னா வெங்கடாச்சலம் சோ எம்எல்ஏ பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி நிறைய அவங்களுக்குள்ளேயே வாக்குவாதம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு டைம்ல தேவையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி உள்ள இழுத்து விடுறாங்க. அதாவது உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த மெயினா அதாவது மெயினா சோ நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா, கூவத்தூர்ல நிறைய பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணுங்கள நீ கூட்டிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தல அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஒரு பேச்ச மீடியாவுக்கு முன்னாடி ஆகட்டும் சோ பயங்கரமா பாத்தீங்கன்னா ஓப்பனா உடைச்சிடுறாங்க. அண்ட் இந்த ஒரு பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி ஆக்டர் த்ரிஷாட்ட அந்த ஒரு நேமை பாத்தீங்கன்னா இழுத்து விட்டு இருக்காங்க. சோ இதை கேட்ட எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்றோடமே பாத்தீங்கன்னா கோவத்துல இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். சோ இவங்க ரெண்டு பேருக்கு வாக்குவாத பிரச்சனைக்கு யாருன்னே தெரியாத நம்ம டாப் ஆக்டரா இருக்கு இவங்களை எதுக்கு உள்ள இழுத்து விடணும்? அண்ட் பாத்தீங்கன்னா இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்களை நீங்க கூட்டிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கலடா, இது பாத்தீங்கன்னா எப்படி, அதாவது உனக்கே நல்லா இருக்கா, இது நான் வெளியே சொல்லாம இருக்கிறது அது மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நல்லா பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறாங்க. சோ இது பாத்தீங்கன்னா உண்மையா நடக்குச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சோ ஆக்டர் த்ரிஷாவாகட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டர்ஸ் பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. இவங்க எதுக்காக பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்வீட்டை சும்மா விளையாட்டுக்கு பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டா வெங்கடாச்சலத்தை அவங்க இருக்காங்க இல்லையா, சோ எக்ஸ் எம்எல்ஏ சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த்ரிஷா மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு தான் சொல்லி கேட்டேன். சோ த்ரிஷாவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி நேற்று மீடியாவுக்கு முன்னாடி பேசுறதாகட்டும் நான் ட்வீட் பண்றதாகட்டும் சோ இது மாதிரிலாம் பண்ணியிருந்தாரு. அண்ட் எதுக்காக, அதாவது த்ரிஷா இந்த ஒரு பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தையே பாத்தீங்கன்னா இழுக்க கூடாது. அண்ட் 25 கோடி கொடுத்து வந்தாங்க, 30 கோடி கொடுத்து வந்தாங்க, இவ்வளவு வந்தாங்க, இந்த ஒரு ஆக்ட்ரஸ் தான் வேணும், இவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ்
த்ரிஷா இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை எதுக்காக மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எதுக்காக உண்மையா சொல்ல போனா எதுக்காக அப்படி சொல்லணும். அண்ட் பொய்யா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுங்களை பத்தி இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ, அதாவது ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த மன்சூர் அலிகான் த்ரிஷா இஷ்யூ கூட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இஷ்யூ வந்துச்சு இல்லையா. சோ அது மாதிரி அந்த ஒரு இஷ்யூலயே வந்து பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான் தான் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா திட்டிட்டு வந்தாங்க. அண்ட் ஒன் செட் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படியே ஆப்போசிட். ஸோ த்ரிஷா மேலதான் தப்பு இருக்கு, ஸோ இவரு சொன்ன என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு வந்தாங்க. இந்த ஒரு கான்ட்ரவர்சி நியூஸே பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சுயா. அதுவே பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து இப்படி நின்று இருக்கு. ஸோ எதுக்காக அப்படி பேசணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, நிஜமாவே அது சொல்ல போனா அதுதாங்க உண்மை. எதுக்காக அவன் அப்படி பேசணும்? ஸோ பேசுறதே தப்பு. அண்ட் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இழுக்கிறது டாப் ஆக்டர்ஸ், இவங்க என்ன பண்ணாங்க, தேவையில்லாம இவங்கள உள்ள இழுத்து விட்டு இவங்களுக்கு பிரச்சனை வர வச்சு, சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணி பேசுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சும்மா எப்பயும் போல வழக்கம் போல பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால பத்திக்கிட்டு எரியுது. அண்ட் த்ரிஷாவாகட்டும், சோ இந்த ஒரு கமெண்ட் ஆகட்டும் டியூட்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் த்ரிஷாக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ் ஆகட்டும், சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆறுதலாகட்டும், சோ எல்லாமே சொல்லிட்டு வராங்க. த்ரிஷா சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. அதாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி பேசுனது, என் பேரை இழுத்து விட்டது எல்லாமே தப்பு தான். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா விட மாட்டேன், நான் என்னோட சைட்ல இருந்து நான் கேஸ் போட போறேன். அண்ட் அதுக்கான தண்டனைகள், அதாவது என்னை பத்தி பேசின தண்டனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நீங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டியூட்டி ஆகட்டும் ஸோ பயங்கரமா போட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஆக்டர் இந்த ஒரு டியூட்டை போடணும் அப்படிங்கிறப்ப நினைச்சு பார்க்குறப்ப பயங்கரமா இருக்குல்ல. ஸோ அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இவங்களுமே சோசியல் மீடியால எல்லாம் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சுமே அவ்வளோ இதை போட்டிருக்காங்க. ஸோ இவங்க இப்படி பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சு இப்படி போடக்கூடிய இவங்களுக்கு உள்ள எப்படி வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாருங்களேன். ஸோ யாரோ பண்ண தப்பு, தேவையில்லாத பண்ண தப்பு, ஸோ இவங்களுக்குள்ள ரெண்டு வாக்குவாத சண்டை இவங்களை பிடிச்சதுக்கு உள்ள போட்டு, ஸோ இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றது என்ன அப்படின்னா, இதுக்கு அதாவது என்னதான் பண்ணாலுமே அடுத்தவங்க எதுக்கு இழுக்கிறீங்க, நீங்க ரெண்டு பேரும் நீங்க பொலிட்டிக்கல்ஸ், நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடிச்சுக்கிறீங்க, நீ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அழுத்திட்டேன், நான் வந்து கம்மியா அழுத்திட்டேன், அது கூட விடுங்க. சோ இந்த ஒரு கட்சியில் இருக்கிறப்ப இவ்வளவு காசு அழுத்தினேன், லம்ப் அழுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு நீங்க, சோ அது வந்து பொலிட்டிக்கல் ஓரியன்டட் விடுங்க. சோ சினிமா ஓரியன்டட் ஆக்டர்ஸ் அங்க இருக்கிற இவங்க இந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சு, சோ எதுக்காக இவங்கள உள்ள எடுத்து விட்டு மீடியாவுக்கு முன்னாடி எதுக்காகட்டும், சோ எதுக்காக இப்படி சொல்லணும். இவங்க இந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காங்களா என்ன, 25 கோடி கொடுத்தா வராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா எப்படி, இது எனக்கு எப்படி என்ன சொல்றதே தெரியல. அவ்வளவு கேவலமான இந்த ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஓரியன்டா பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசியிருக்காங்க. ஏன் அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, மிகப்பெரிய ஒரு ராங்கான ஒரு விஷயம் இவங்களை பொறுத்தளவுக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. சரி, எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இவங்கள ரெண்டு பேர்த்தையும், அதாவது இப்ப ரீசெண்டா இப்ப இருக்கக்கூடிய ஏவி ராஜா இவங்க வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னுமே வெளியேற்றாம இருக்காங்க. அண்ட் வெளியேற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இவங்களை வெளியேற்றுறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், த்ரிஷா சைட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேஸ் ஆகட்டும், ஸோ எல்லாமே கொடுக்கப்படும். அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.